வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தஞ்சாவூர் ஸ்பெஷல் வெண்டைக்காய் மண்டி தாங்க. கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல்லாம் சேர்த்து செய்வாங்க. நம்ம இன்னைக்கு வெள்ளை மொச்சை யூஸ் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகான் பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு 350 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கணும். இதை இப்ப வதக்கிக்கலாம். வெண்டைக்காயில இருக்க வலுவலுப்பெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப அதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொடியை நறுக்கிய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 3 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 150 கிராம் வெள்ளை மொச்சையை 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேங்க. இதையே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு 1 கப் தண்ணியில நல்லா கரைச்சி எடுத்திருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு வதக்கிட்டு வறுத்து வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இதையும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கரெக்டான பதத்துல வெந்துருச்சுங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தலையை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். நல்ல மணமா இருக்குங்க. இது தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.